Hey guys, this is Selil. Welcome to my channel. எல்லாம் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் நம்ம யூகே வந்து 2 years ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் சைடில் எப்படி இருந்துச்சுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து 1 year வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. என்னோட சேனல்லேயே அந்த 1 year வீடியோ தான் வந்து அதிக வியூஸ் போன ஒரு வீடியோன்னு கூட சொல்லலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். இந்த வீடியோவும் வந்து எப்படின்னா என்னோட எம்ப்ளாய்மெண்ட் சைட், என்னோட எம்ப்ளாய்மெண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த 2 வருஷம் எப்படி இருந்துச்சுன்றதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அண்ட் ஸ்டே டியூன். எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து ஒரு குட் நியூஸ் இருக்குது. ஸோ அதிகமாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து முழுக்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஐ ஹோப் திஸ் மைட் ஹெல்ப் சம் ஒன். ஸோ இதான் வந்து நான் எந்தெந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் பண்ணேன் அது எல்லாமே சொல்ல போகிறேன். அண்ட் அதே மாதிரி வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து நான் அப்ளை பண்ணி இந்த ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணேன் அதையும் நான் பற்றி தான் பேச போகிறேன். ஸோ ஸ்டே டியூன் டில் த எண்ட். If you want to pursue your abroad studies and you got stuck because of a financial status, I strongly recommend Gyandenn. So they are the largest education finance marketplace, and they also provide best loan assistance in shortest period of time. And Gyandenn is a trusted partners with around 11 banks, including SBI, Axis, ICICI, and Union banks, and some other as well. So the process is quite simple. You can check your own loan eligibility through the free tool which is available on the website. So once you get to know about your loan eligibility, you can talk with one of the Gyandenn's loan experts. So they can help you to get a better understanding about the process. These loan experts will help you to negotiate with the competitive interest rates as per your preference. So once you're fine with the interest rates, you'll be asked to upload some of the documents, fill out some forms. So once it's done, the loan will be sanctioned in the shortest period of time. So for the entire process, they're not going to charge a single rupees, so it's 100% free. So if you want to get an education loan, connect with Gyandenn team by the link given below in the description. Get benefited and make your abroad dream come true. ஸோ நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க Gyandenn. ஸோ இட்ஸ் அ லார்ஜஸ்ட் எஜுகேஷன் ஃபினான்ஸ் மார்க்கெட் பிளேஸ். ஸோ அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் லோன் பண்ணிட்டு இருக்காங்க, அப்ராட் ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் லோன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ராட் போகிறதுக்கு எஜுகேஷன் லோன் வந்து எதுவும் பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே விசாரிச்சு உங்களுக்கு ஓகேன்னு பட்டுச்சுன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசுங்க. ஸோ உங்களோட தேவை, உங்களோட எலிஜிபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒத்து வந்துச்சு ஓகே அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். Finally, we got 2K subscribers on YouTube. So thanks for all the supports and prayers. நான் யூகே வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 வருஷத்தில் இன்னொரு மைல் ஸ்டோன் என்ன நான் கிராஸ் பண்ணனா 2K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம யூடியூப்ல அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து சின்ன அச்சீவ்மெண்ட் கிடையாது. ஏன்னா வந்து நான் இதுக்காக நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்து ஸ்ட்ரகிள்ஸ் போட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் யூடியூப்ஸ் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். இனிஷியல் டேஸில் வந்து எனக்கு அந்த சோர்சஸ் இல்லாமல் இருந்துச்சு. லைக் லேப்டாப்பாக இருக்கட்டும் இல்லை மொபைலாக இருக்கட்டும், எடிட் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் சோர்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. பட் ஈவன் தோ யூ கைஸ் சப்போர்ட்டட் மீ, அந்த வீடியோஸ்லாம் குவாலிட்டியாக இல்லைனாலுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சுயநலம் இருந்தாலும் இருக்கலாம். பட் ஆனால் இப்போ பொதுநலமாக மட்டும்தான் போயிட்டு இருக்குது. சுயநலம் இந்த சென்ஸ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி காசு இதுலேருந்து வருமோ, ஸோ அதுக்காக இல்லை. ஸோ ஈவன் தோ ஐ கிராஸ் 2K சப்ஸ்கிரைபர்ஸ், நான் இன்னும் இதுலேருந்து 1 ரூபி கூட சம்பாதிக்கல. அதுதான் உண்மை. சுயநலம் அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து யூகே நான் வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்ட் டைம் ப்ளஸ் யூனிவர்சிட்டி இந்த ரெண்டுமே போன டைம் போக மிச்ச டைம் நிறைய டைம் சும்மா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஏதோ ஸ்கில்ஸ் வளர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் வந்து எடிட்டிங் அப்படின்னு உட்காந்தேன். ஸோ எடிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல்ஸ் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்துச்சு. இதுக்கு முன்னாடியுமே வந்து நான் நிறைய மியூசிக்கல் வீடியோஸ் இந்தியாவில் இருக்கும்போது பண்ணேன். பட் அது வந்து நான் சும்மா ஒரு டைம் பீங்கு சும்மா பண்ணேன். பட் ஆஃப்டர் கம்மிங் டு யூகே வந்து நான் சும்மா இருக்கக்கூடாது, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்க, ரொம்ப டவுனாக இருக்கும் போது தான் வந்து அந்த மாதிரி இருக்கும் போது டைம் அது கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது, நிறைய பேர் வந்து நம்மகிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்குறதா இருக்கட்டும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அண்ட் ரிப்ளையுமே வந்து நான் இன்ஸ்டாகிராமில் எல்லாருக்குமே பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இவங்களுக்கு பண்ணணும் இவங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு இல்லை, எல்லாருக்குமே வந்து என்னோட ஃப்ரீ டைமில் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ரீசன் என்ன அப்படின்னா யூடியூப் வந்து என்னோட ஃபுல் டைம் கிடையாது. ஸோ நான் ஃபுல் டைம் வந்து வேற ஜாப் பார்த்துட்டு இருக்கேன். நான் ஃப்ரீ டைமில் லெஷர் டைமில் வந்து என்ன பண்ணுறேன் அதுதான் வந்து யூடியூப். ஸோ அந்த டைமில் தான் என்னால் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் இப்போ தான். அதுவுமே வந்து முன்னாடி ஒர்க்கு போகிறதுக்கு முன்னாடிலாம் வந்து யூனிவர்சிட்டி படிச்சுட்டு இருக்கும்போது பார்ட் டைம் பண்ணிட்டு இருக்கும்போது ரெகுலராக ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ ஃபுல் டைம் பார்க்கறதுனால கொஞ்சம் டைம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. பட் மற்றபடி எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட்ஸ். அண்ட் இப்போ வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிட்டு இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் நிறைய பேர் நிறைய ஃபீட்பேக்ஸ் எனக்கு வந்துச்சு சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டு இருந்து. நிறைய பேர் நான் யூகேலையுமே ஒரு 2-3 பேர் நிறைய பேர் பார்த்தேன். மான்செஸ்டரில் ஒருத்தரை பார்த்தேன், அப்புறம் இங்கே செஸ்டர்லேயும் 4-5 பேரை பார்த்தேன். ஸோ நல்லா ரெஸ்பான்ஸ், நல்லா ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். நம்ம யூகே வந்து 2 years ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து என்னோட 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் சைடில் எப்படி இருந்துச்சுன்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் யூகே வந்தது பார்த்தீங்கன்னா June 5, 2022 தான் வந்தேன். அதான் 1000 தடவை மேலே சொல்லிட்டியே. ஸோ வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு 1 வீக் வந்து நான் ஒரு அன்எம்ப்ளாய்டாக தான் இருந்தேன். ஸோ
ஸோ ஆஃப்டர் 1 வீக் அப்புறமா வந்து நான் இந்தியா இருக்கட்டும் இல்லை வேற ஷாப்ஸாக இருக்கட்டும் நான் ரெஸ்யூம் கொடுத்து ஒர்க் சர்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்போ வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து டிம் ஹார்டன்ஸ் அப்படின்னு ஒரு கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ டிம் ஹார்டன்ஸ் எல்லாருக்கும் தெரியும், இது வந்து கனடியன் ஷாப், லைக் கஃபே ஷாப் மாதிரி, பர்கர்ஸ், ஸோ அந்த மாதிரி ஷாப் தான் அது. ஸோ அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் நான் அங்கேயே வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அங்கேயே வந்து எனக்கு வேலையும் கிடச்சிது. நான் ஜாயின் பண்ண டேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து June 26 தான் ஜாயின் பண்ணேன் 2022. அதாவது நான் வந்து ஒரு 20 டேஸ் வந்து எனக்கு ஒர்க் கிடச்சிருச்சு. ஸோ ஜாயின் பண்ணிட்டேன். அண்ட் என்னோட எம்ப்ளாய்மெண்ட் முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூகே வர்றதுக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்டாக இருந்தேன். இங்கே வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே தெரியும், ஒரு இந்தியனா வந்து நம்ம வந்து பெருசாக வந்து எந்த ஒர்க்கும் வந்து பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ பார்ட் டைமாக நம்ம இந்தியாவில் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இங்கே வந்து என்னோட வேற செக்டாராக, அதாவது ஃபுட் செக்டாருக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் பார்ட் டைம் தானே, ஸோ டைம் பீங்க்கு நம்ம பில்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு போய் தான் ஆகணுன்றதுனால ஸோ அந்த ஜாபும் வந்து நான் பார்த்தேன். ஸோ அங்கே வந்து ஒரு 2 months ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கே வந்து நான் பேக்கராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பேக்கர் மீன்ஸ் நம்ம இப்போ ஹேஷ் ப்ரௌன்ஸாக இருக்கட்டும் இல்லை சிக்கன்ஸாக இருக்கட்டும், நம்ம இந்த அவனுக்குள்ளே வச்சு நம்ம வந்து ரெகுலராக எடுத்து ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். நமக்கு கஸ்டமர்ஸ் வர நம்ம பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் ஆல்சோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் அரேஞ்சிங்கும் எனக்கு இருந்துச்சு. லைக் எப்படின்னா வந்து நம்ம ஒரு ஃப்ரீசர் மாதிரி ரூம் இருக்கும். ரூமே வந்து ஃப்ரீசராக வச்சிருப்பாங்க. ரொம்ப -டிகிரியில் அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்கே போய் நம்ம ட்ரேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒர்க்குன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம அந்த உள்ளே போனால் நம்ம வந்து வாயிலேருந்து மட்டும் இல்லை, மூக்கிலேருந்து கூட புகை வரும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து சீக்கிரம் டக்குன்னு சளி பிடிச்சிரும். என் உடம்பு வந்து கொஞ்சம் அலர்ஜிக் தான். ஸோ இருந்தாலும் வந்து நம்ம என்னதான் கோட் போட்டுருந்தாலும் அந்த சில்னஸ் வந்து ஒத்துக்கல. பட் இருந்தாலும் நம்ம அதை ஓவர் கம் பண்ணி அந்த ஒர்க் பார்த்துட்டு தான் இருந்தேன். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்து நம்ம இந்தியாவில் பார்க்குற ஒர்க்குக்கும் இங்கே வந்து பார்க்குற இனிஷியலாக பார்க்குற ஒர்க்குக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது என் செக்டார் இல்லை, எனக்கு அந்த ஜாப் கிடைக்கும், நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து இப்போ அதாவது 2024 வந்து அந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா உண்மையை சொன்னால் ரொம்பவே வந்து ஒரு ஹெக்டிக்கான பொசிஷனில் நம்ம இருக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்போ வந்து ஜாப் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம பில் ஸ்டார்ட் ஆயிருன்றப்போ நம்ம வந்து இன்னொரு ஜாப்க்காக, நம்ம ப்ரிஃபரபிள் ஜாப்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இங்கே வந்து உண்மை. ஸோ நான் டைம் பீங் அந்த ஜாப் போய் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ 2 months வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அந்த 2 monthsக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு ஃபிசிக்கலாக ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. லைக் சைனஸ் ப்ராப்ளம்லாம் ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் சொல்லப்போனால் வந்து அங்கே எல்லா ஒர்க்கும் பண்ணுவேன். மாப் போடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம டோனட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும். கஸ்டமர்ஸ் மட்டும் நான் அட்டென்ட் பண்ண மாட்டேன். பட் நம்ம டோனட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, இல்லை ஸ்டாக் அரேஞ்ச் பண்ணுறது, இல்லை பேக்கிங் பண்ணுறது, ஸோ எல்லாமே கிளீனிங் எல்லா ஒர்க்கும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஈவன் டாய்லெட்டில் இருக்கிற ஃப்ளோரை கூட க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஜாப் தான். ஸோ நம்ம இது எதுவுமே வந்து பர்சனலாக இங்கே எடுத்துக்கவே கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே வந்து இந்த ஜாப் வந்து நம்ம குறைச்சி பார்ப்பாங்க. இந்த ஜாப் வந்து நம்ம பெருசாக ஹையராக வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஹைலி ஃபேவர்டாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இங்கே பார்க்கவே மாட்டாங்க. எல்லா ஜாபுமே வந்து இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் உண்மை. ஏன்னா எனக்கு மேலே இருக்கிற மேனேஜர் கொண்டு அந்த ஜாப் பார்ப்பாங்க. அந்த ஜாப்ல வந்து அந்த ஜாப் நடக்காமல், அந்த வேலை நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா ஈவன் அவங்க வந்து மாப் எடுத்துருந்து அவங்க க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இங்கே வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து பர்சனலாக எடுத்துக்கிறதுக்கோ, இல்லை இந்த ஜாப் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கோ வந்து இங்கே வந்து ஒரு யூஸ்மே கிடையாது. ஸோ ஃபைனலி வந்து நம்மள தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ 2 monthsக்கு அப்புறமா நான் வந்து அந்த ஜாப் ரிலீவ் ஆனேன். அப்புறம் 1 month கேப்ல நான் எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணிட்டேன்னா பெருசாக எனக்கு ஜாப் கிடைக்கல. அதாவது லிட்டரலி August to September 2022 வந்து நான் சும்மா தான் இருந்தேன். ஸோ அப்புறமா வந்து நான் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணலான்ட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். லைக் அதை சரி, நான் வந்து ஹெல்த் கேர் செக்டரில் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன் முன்னாடி. ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அந்த ஜாப்மே எனக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. 2-3 இடத்துல வந்து ஜாப் கிடைச்சாலுமே எனக்கு அவ்வளோ சீக்கிரம் கூப்பிடல. ஏன்னா ஷிஃப்ட்ஸுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கிறாங்க. ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நிறைய கேரம்ஸோட டைப்பில் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்போ ஸ்டாஃப் வேணுமோ அப்போ ஏஜென்சியில் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏஜென்சி ஸ்டாஃப்ஸ் அங்கே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து புதுசுனால எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. வந்து 6 months எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாங்க. 2022 வந்து 6 months எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாங்க கேர் ஒர்க்கிங்க்கு. ஸோ நான் வந்து ஒரு 2 months 3 months இருந்திருக்கும். அண்ட் ஆல்சோ அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு நாள் கூட கேரராக ஒர்க் பண்ணவே இல்லை. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு ஷிஃப்ட் கிடைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் பை காட்ஸ் கிரேஸ் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் ஷிஃப்ட் வர ஆரம்பிச்சிது. ஓப்பன் டு சி அந்த ஏஜென்சி ஷிஃப்ட்டுமே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா பயங்கர சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா ஏஜென்சி ஷிஃப்ட் அப்படின்னு வரும்போது ஷேடோயிங் அப்படின்னு வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது. எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கேரர், அதாவது அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் கேரர் கூட நீங்கள் வந்து 1 day வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணணும். ஸோ அவங்க வந்து அந்த ஜாபோட நேச்சர் என்ன ரோல் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதும் அவங்க சொல்லி தருவாங்க. ஸோ நீங்கள் அதை லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஜென்சியில் எனக்கு போகவுமே வந்து எனக்கு ஷேடோ ஷிஃப்ட்னு நினச்சிட்டு தான் போனேன். பட் வந்து எனக்கு அது ஆக்சுவல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஏஜென்சியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீ புதுசுன்ற மாதிரி காட்டாத, ஸோ ஜஸ்ட் நீ போய் ஒர்க் பண்ணு, நீ புதுசுன்ற மாதிரி அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்க்கு காட்டிக்காத. ஏன்னா ஏஜென்சியில் நீங்கள் ஒரே கேரம் போக மாட்டீங்க. ஸோ யூகே அரௌண்ட் நீங்கள் எங்கே போட்டாலும் போகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அது வந்து உங்களோட வில்லிங்னஸ். இப்போ வந்து ரெக்ஸாமில் போடுறாங்க, இல்லை மோலில் போடுறாங்க, இல்லை லிவர்பூலில் ஷிஃப்ட் போடுறாங்கன்னா அந்த லிவர்பூலில் ஷிஃப்ட் எடுக்காது நம்மளோட ஓன் வில் தான்.
நம்மளோட சாய்ஸ். நம்ம அதை எடுத்தாலும் எடுக்கலாம், எடுக்காமலும் இருக்கலாம். ஆனால் எடுத்துட்டிங்கன்னா கன்ஃபார்ம் போய் தான் ஆகணும். ஸோ அதனால வந்து எனக்கு ஷிஃப்ட் கிடைக்கிறதே பெருசாக இருக்குது. ஸோ கடைசி நெக்ஸ்ட் மொமெண்ட்ல வந்து உனக்கு ஷேடோ இல்லை, நீ வந்து டேரக்டாக போய் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஈவன் சரி ஓகேன்னு போய் அங்கேயும் போய் சமாளித்து நானே ஒர்க் லேர்ன் பண்ணிக்கிறதா இங்கே. ஏன்னா ஹெல்த் கேர் செக்டர்னு வரும்போது நம்ம வந்து ஒரு ஹியூமன் லைஃப்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் பயம் இருந்துச்சு. பட் ஆனால் போக போக வந்து நம்ம ஒர்க் பண்ணி அங்கேயுமே வந்து எனக்கு கிடச்சி அப்புறம் அங்கே ரெகுலராக ஷிஃப்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் யூகே பீப்புளை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஒன்ஸ் உங்களோட எஃபிஷியன்சியை பார்த்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, அதாவது உங்களோட ஆல்டர்னேட்டிவ் போடுறதோட நீங்கள் இருந்தால் தான் அந்த பிளேஸ்க்கு பெட்டராக இருப்பீங்க அப்படின்னு அவங்க வந்து டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் உங்களோட எஃபிஷியன்ஸை ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களுமே வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் உண்மை. ஸோ நான் ஆஃப்டர் செப்டம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் நான் வந்து அந்த ஏஜென்சிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். டு பி ஹானஸ்ட் இனிஷியலாக வந்து எனக்கு எந்த ஷிஃப்ட்டுமே கிடைக்கல. ஸோ ஒன்ஸ் வந்து ஒர்க் லேர்ன் பண்ணிக்கிட்டோம், நம்ம வந்து என்ன ஜாப்ன்றதை லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் எஃபிஷியண்டாக இருந்தோம் அப்படின்னா நிறைய ஷிஃப்ட்ஸ் அவங்களே கொடுப்பாங்க. அண்ட் அப்படி தான் எனக்கு அமைஞ்சுது. பட் பிகாஸ் ஆஃப்டர் அக்டோபர் வந்து எனக்கு பார்ட் டைம்னா சொல்ல போனால் 22 ஹவர்ஸ் பார்த்தேன். ஐ மீன் 20 ஹவர்ஸ் தான் நம்ம அலவுட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது. பட் நான் 22 ஹவர்ஸ் பார்த்தேன். கேர் ஒர்க்கில் வரும்போது, ஹெல்த் கேர் ஒர்க்கில் வரும்போது நமக்கு வந்து 12 ஹவர் ஷிஃப்ட் தான் மேக்ஸிமம் கிடைக்கும். ஸோ நான் வந்து ஏஜென்சினால எனக்கு 12 ஹவர் ஷிஃப்ட் தான் கிடச்சிது. ஸோ அந்த 12 ஹவர் ஷிஃப்ட்டை நான் வந்து எடுத்துதாங்க. ஸோ வந்து மேக்ஸிமம் 22 இல்லை 24 ஹவர்ஸ் வந்து நம்ம எப்படியும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ரெகுலர் ஷிஃப்ட்ஸ் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து ரெகுலர் நைட் ஷிஃப்ட் எனக்கு. ஸோ நான் தூங்கல தூங்காதடா தூங்காதடா செல்லம் தூங்காத நான் தூங்கல மூஞ்சிய பார்க்காதீங்கடா. டேல கிடைக்கும், பட் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைச்சது. ஒரு நைட் ஷிஃப்ட் தான் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து நான் விடாமல் எல்லா ஷிஃப்ட் எடுத்து தான் இருந்தேன். அண்ட் ஆஃப்டர் பிப்ரவரி வந்து நான் கேரோம் ஐ மீன் ஏஜென்சிலேருந்து இன்னொரு கேரோமுக்கு போகும்போது ஸோ அவங்க வந்து பெர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஒர்க்குமே வந்து நாங்கள் அப்புறம் அங்கே இன்டர்வியூ வச்சாங்க. ஸோ அங்கேயுமே செலக்ட் ஆகி அப்புறம் அந்த கேரோமில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த நைட் ஷிஃப்ட்ன்றதை ஏன் நான் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா, இனிஷியல் டேஸில் நான் நைட் ஒர்க் பண்ண மாட்டேன், டே தான் ஒர்க் பண்ணுவேன், நான் டே ஷிஃப்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து ஓகே தான் இங்கே. பட் நான் அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா டைம் போயிடும். எனக்கு வந்து நானாக வந்து ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப இருந்ததுனால தான் எனக்கு வந்து ஷிஃப்ட் அதிகமாக கிடச்சிது. ஏன்னா நம்ம டேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நமக்கு நைட் மட்டும் தான் நிறைய இடத்துல கிடைக்குது அப்படின்னா அந்த ஏஜென்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஏஜென்சியை ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கணும், என்ன மாதிரி ஏஜென்சின்னு ஃபஸ்ட் நம்ம வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா டே ஷிஃப்ட்ஸும் இருக்குது, பட் நைட் ஷிஃப்ட் தான் அதிகமாக கிடைக்கின்றப்போ நான் அந்த ஏஜென்சியில் நைட் ஷிஃப்ட் அதிகமாக பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் பார்த்துட்டு இருந்தேன். பட் அங்கே வந்து எனக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா, பார்ட் டைம் ப்ளஸ் பெர்மனன்ட் ஸ்டாஃபாக வந்து நான் பிளேஸ் ஆனேன். ஸோ பெர்மனன்ட் ஸ்டாஃப்ன்றப்போ எனக்கு வந்து 20 ஹவர்ஸ் மேண்டேட்ரி கொடுத்துருவாங்க. ஸோ நான் வந்து அந்த கான்ட்ராக்ட்லாம் போட்டு 20 ஹவர்ஸ் கான்ட்ராக்ட்லாம் போட்டு எனக்கு மேண்டேட்டட் 20 ஹவர்ஸ் எனக்கு வந்து இது கிடைக்கும், இல்லை இந்த வீக் கிடைக்கும், அது வீக் கிடைக்காது அப்படின்லாம் இல்லை. எனக்கு 20 ஹவர்ஸ் எல்லா வீக்கும் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்ட் டைம் பெர்மனெண்ட்டாக நான் வந்து அங்கே ஜாயின் பண்ணேன். அண்ட் அங்கேயுமே வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா ரெகுலர் நைட் ஷிஃப்ட். ஸோ நான் வந்து February 2023 அங்கே ஜாயின் பண்ணேன். அது வந்து ஒரு ப்ரைவேட் கேர் ஹோம் தான், பட் அது வந்து பெரிய ஆர்கனைசேஷன். ஸோ அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கேருந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் ஐ மீன் 2024 February வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ஷிஃப்ட் மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா வந்து எனக்கு அது கிடச்சிது. அப்புறமா அவங்களும் வந்து டே ஷிஃப்ட்ஸ் கொடுக்க ரெடியாக இருந்தாங்க. பட் நைட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் நைட்டில் ஒர்க் பழகிடுச்சு. ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி பழகிடுச்சு. ஸோ February 2023 ஜாயின் பண்ணேன். அண்ட் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்ன ஆச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒரு 2 monthsல வந்து எனக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து நான் சீனியர் ரோலுக்கு வந்து ப்ரொமோட் ஆனேன். ஸோ நான் கேரராக ஒர்க் பண்ணேன், ஹெல்த் கேர் அசிஸ்டண்ட்டாக இருந்து சீனியர் ரோலுக்கு ப்ரொமோட் ஆனேன். அண்ட் அதே மாதிரி சொல்கிற மாதிரி சேலரியுமே இன்க்ரிமெண்ட் இருந்துச்சு. பட் ஆனால் நைட் ஷிஃப்ட் சீனியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா நான் கேரளா தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கேரளா ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பேஷண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணணும், பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் சப்போர்ட், எமோஷனல் சப்போர்ட், அப்புறம் அவங்களால முடியல அப்படின்னா ஃபீட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து நமக்கு டாய்லெட்டிங் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு குடிக்க வைக்கிறது எல்லாமே வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நான் வந்து கேரளா வந்து சீனியராக போகவும் என்னோட ரோல் என்னவா இருந்துச்சுன்னா மெடிக்கேஷன்ஸ் பண்ணுறதா ரோல். அண்ட் நான் வந்து இந்தியாவில் ஃபார்மசி தான் பண்ணேன். ஸோ அது பண்ணவும் எனக்கு சீனியர் ரோல் வந்து எனக்கு கொஞ்சம் ஆப்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து அதுக்கு ப்ரொசீட் பண்ணேன். ஸோ சீனியராக வந்து நான் ப்ரமோட் ஆனேன். அண்ட் என்னோட வேலைன்னா மெடிக்கேஷன்ஸ் இருக்கிற ரெசிடென்ட்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் மெடிக்கேஷன்ஸ் நைட் மெடிக்கேஷன்ஸ் பண்ணணும். ஸோ என்னோட ஷிஃப்ட்டில் வந்து நான் டேல ஒர்க் பண்ணுறேன், நைட் ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த டைமிங் மெடிக்கேஷன்ஸ் நான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்டேஷன் ஒர்க் வந்து நிறையா இருந்துச்சு. டாக்குமெண்டேஷன் ஒர்க்னா என்னோட ஷிஃப்ட்டில் வந்து ஒரு பேஷண்ட் வந்து எப்படி இருக்கிறாங்க, லைக் அவங்களோட கம்யூனிகேஷன், ஸ்லீப் சைக்கிள், ப்ரீத்திங் சைக்கிள், அவங்களோட காக்னிஷன், மென்டல் காக்னிஷன். ஸோ இப்போ டெமென்ஷியா பேஷண்ட்டாக இருந்தால் மென்டல் காக்னிஷன் எப்படி இருந்துச்சு, அந்த ஷிஃப்ட்டில் அவங்களோட பிஹேவியர்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ சாப்பிட்டாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நான் டாக்குமெண்ட் பண்ணுறது என்னோட ஒர்க்காக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ சிஸ்டமேட்டிக் ஒர்க் எனக்கு நிறையா இருந்துச்சு. எப்படின்னா மெடிசன்ஸ் எதாவது காலியாக போகுதுன்னா நான் வந்து அதை ஆர்டர் போடணும். ஸோ நான் வந்து இந்த மேனுஃபேக்சரர் டீலர்ஸ்கிட்ட ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் ஒர்க் இருந்துச்சு. ஸோ நான் இது வரைக்கும் ஏன் சொல்கிறேன்னா, நான் ஸ்டார்டிங்கே இந்த ஜாப் வந்து நான் சூஸ் பண்ணல. பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கேரளா தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் போக போக வந்து என்னோட கரியர் வந்து அதுவும் அப்கிரேட் ஆக ஆரம்பிச்சிது. அண்ட் நான் பார்த்த மாதிரியே ஃபார்மசி ஒர்க் பார்த்தேன். அதே மாதிரி இங்கேயும் மெடிக்கேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணவும் கொஞ்சம் எனக்கு ஈக்குவலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஒர்க் வந்து நான் ஒரு 1 இயர் பார்த்தேன். 1 இயர் வந்து நம்ம எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டோம்னா, நம்ம ரெஸ்யூமில் ரெஃபரன்சஸ் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒர்க் பார்த்தாலும் மினிமம் 6 மந்த்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண பாருங்கள். நீங்கள் எந்த எக்ஸ்பீரியன்ஸ்னாலுமே அது வந்து உங்களுக்கு சிவியில் ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணாலுமே நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, என்னோட ரெஸ்யூமில் அது வந்து நான் ஒரு கஸ்டமர் சர்வீஸாக மட்டும் தான் பார்த்தேன். ஏன்னா ஈவன் தோ நான் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணாலுமே நான் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் ஸ்டாக் கண்ட்ரோலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பேக்கிங்கில் ஒர்க் பண்ணணும், ஸ்டாக் கண்ட்ரோலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ணேன். ஸோ தே வெல் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ற மாதிரி நான் சிவியில் ஆட் பண்ணி என்னோட சிவியை எப்படி ஸ்ட்ராங் பண்ண முடியும் என்னோட பாஸ்ட் ஒர்க்கில், அது மட்டும் தான் நான் பார்த்தேன். ஸோ அப்படி தான் நான் என்னோட சிவியை பண்ணேன். அண்ட் அந்த ஜாப்லேருந்து நான் நெக்ஸ்ட் வந்து February 2024 வரைக்கும் நான் சீனியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ லிட்டரலி ஒரு 1 இயர் வந்து மோர் தேன் 1 இயர் சொல்லலாம். ஏன்னா வந்து நான் மார்ச்சில் தான் வந்து நான் ரிலீவ் ஆனேன். மார்ச் 2024 தான் ரிலீவ் ஆனேன். அண்ட் ஆனுவல் லீவ் எல்லாமே எடுத்துட்டு நான் அந்த ஜாப் வந்து ரிசைன் பண்ணேன். ஸோ ரிசைன் பண்ணிட்டு நான் ஆஃப்டர் தட் நான் இந்தியா வந்தேன். அண்ட் அதே மாதிரி ஜாப் வந்து ரிசைன் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து சும்மா அப்படியே போகலை. இங்கே இன்னொரு ஜாப் நான் ரெடி பண்ணிட்டு தான் நான் வந்து இந்தியாவே போயிருந்தேன். அண்ட் அவங்கள்ட்டையுமே சொல்லியிருந்தேன், நான் வந்து ஒரு 1 மந்த்ஸ் கழிச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்ற மாதிரி தான் சொன்னேன். ஏன்னா ரீசன் வந்து 1 இயர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ஷிஃப்ட் பார்த்தனால நெக்ஸ்ட் வந்து எனக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் நான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா என்கிட்ட வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம அவங்கள்ட்ட பேசலாம், எனக்கு இந்த ஷிஃப்ட் கொஞ்சம் கொடுங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணலான்றனால அந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணேன். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஜாப்ல வந்து இன்னொரு ஏஜென்சியில் ஜாயின் பண்ணேன். அண்ட் அந்த ஏஜென்சியில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த அந்த பெர்மனன்ட் ஒர்க் இருக்குல்ல, அந்த கேர் ஹோம்ல இருந்து நெக்ஸ்ட் ஏஜென்சிக்கு ஜம்ப் பண்ணும்போது எனக்கு சேலரி வைஸ், ஷிஃப்ட்ஸ் வைஸ் எல்லாமே வந்து நம்மளோட ப்ரிஃபரன்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சேலரியுமே கொஞ்சம் அதோட ஹையாக கிடச்சிது. அண்ட் சீனியர் ரோலுமே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ சீனியர் ரோல் மட்டும் பண்ணுற மாதிரி இல்லாமல் நிறைய கேரம்ஸ் போகிறதுனால நமக்கு நிறைய வேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஸோ ஒரு கேரம் மட்டும் போகாமல், இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கே வந்து ஒரு 40 பேஷண்ட்ஸ், நான் மட்டும் 40 பேஷண்ட்ஸை டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை காட்டிலும் நிறைய கேர் ஹோம் இருக்கும், லைக் நர்சிங் ஹோம், டெமென்ஷியா ஹோம், டாம்சிலரி கேர், அந்த மாதிரி நிறையா கேர் ஹோம்ஸ் போகும்போது, நிறைய கேர் ஒர்க் பண்ணும்போது நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினச்சேன். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஏஜென்சியில் ஜாயின் பண்ணேன். ஸோ பேயுமே எனக்கு ஹையாக கிடச்சிது. அண்ட் அங்கேயுமே வந்து நான் நிறைய கேரம்ஸ் போகும்போது சீனியர் ரோலுக்கு எங்களுக்கு தேவைன்ற மாதிரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையா கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி தான் என்னோட எம்ப்ளாய்மெண்ட் போச்சு. ஸோ அங்கேயுமே வந்து நான் ஷிஃப்ட்ஸ் எடுத்தேன். அண்ட் அங்கேயுமே வந்து நைட் ஷிஃப்ட்ஸ் வரும், நிறைய நைட் ஷிஃப்ட்ஸ் வரும். பட் அங்கே எப்படின்னா, இது என்னோட ப்ரிஃபரன்ஸ்னால நான் வந்து டே ஷிஃப்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுறதுனால டே ஷிஃப்ட்ஸ் வரும்போது நான் மேக்ஸிமம் எடுத்துவேன். ஸோ இது ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். நீங்கள் வந்து உங்களை மாதிரி ஒரு நிறைய பேர் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த ஷிஃப்ட் வந்து காமனாக போகும். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து திங்க் பண்ணி அந்த ஷிஃப்ட் எடுக்கிறீங்களோ அந்த ஷிஃப்ட்டை நீங்கள் ஹன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஷிஃப்ட் உங்களுக்கு தான் வரும். ஸோ நீங்கள் அந்த ஷிஃப்ட் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஷிஃப்ட்ஸ்லாம் இப்படி தான் வருது. அண்ட் அதே மாதிரி இப்போ உள்ள ரீசன்ட் கரண்ட் சினாரியோ எப்படி இருக்குது அப்படின்னா, யூகேல வந்து ஜாப் பெருசாக கிடைக்கல, அப்புறம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது, தள்ளி தான் கிடைக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அண்ட் ரீசெண்ட் டேஸில் சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் நிறைய நெகட்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்குது. ஏன்னா யூகே வராதிங்க, அது அவங்களோட ஓன் சாய்ஸ். இப்போ வந்து நான் வரலாமா வர வேண்டாமான்றது நான் தான் டிசைட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி மற்றவங்க சொல்கிறது வந்து ஒரு ஒப்பீனியன்ஸாக எடுத்துக்கோங்க. லைக் அஸ் செட் ஒருத்தர் லைஃப்பும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே சில பேருக்கு ஜாப் கிடச்சிரும், எனக்கு வந்தோடனே ஜாப் கிடச்சிருச்சு, நான் அப்படியே அதை வந்து அப்படியே சஸ்டெயின் பண்ணி போயிட்டேன். சில பேருக்கு ஜாப் கிடைக்கல அண்ட் அவங்களுமே வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் சில பேருக்கு தள்ளி கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ் இருக்கும்போது ஈவன் எனக்கு வந்து டிம் ஹார்டன்ஸே என்னோட ரூம் விட்டு கொஞ்சம் தள்ளி தான். ஸோ நான் எக்ஸ்கியூசஸ் சொல்ல முடியல. அண்ட் நான் என்ன பண்ணேன், ஒரு சைக்கிள் மாதிரி எடுத்தேன். ஸோ சைக்கிள் எடுத்துட்டு நான் போக வர வந்து சைக்கிள்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து இல்லைனா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து நான் டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி டிம் ஹார்டன்ஸ் முடிச்சு நான் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணேன்னு சொன்னப்போ, ஏஜென்சியில் வந்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் கேர் ஹோம் போடும்போது நீங்கள் டிஃப்ரெண்ட் கேர் ஹோமில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே இருக்கும்போது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட கணக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஷிஃப்ட் 12 hours ஒர்க் பண்ணுறேன்னா என்னோட மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 10 pounds அப்படின்ற மாதிரி நான் மைண்ட் செட் பண்ணிட்டேன். ஸோ அப்படி போக வர செலவை வந்து பார்த்து தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்கேஸ் ஏஜென்சியில் வந்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் உங்களுக்கு ஷிஃப்ட் கிடைக்கவும் செய்யலாம், கிடைக்காமையும் போகலாம். 1 week நீங்கள் ஃபுல் பிஸியாகவும் இருக்கலாம், இல்லை பிஸியாக இல்லாமல் ஷிஃப்ட்டே கிடைக்காமையும் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு டூ ஆர் டை மாதிரி தான். எம்ப்ளாய்மெண்ட்ன்றது டூ ஆர் டை மாதிரி தான். அண்ட் ஷிஃப்ட் நிறைய பேர் கிடைக்கவும் செய்யலாம், கிடைக்காமையும் போகலாம். ஸோ எது இருந்தாலும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் இங்கே வரும்போது இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும்னு தெரியும். அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலுமே வந்து மேனேஜ் பண்ணிக்கணுன்றத மைண்டை வந்து ரொம்ப செட் பண்ணிட்டு தான் வந்தேன் நான். ஸோ நீங்கள் வந்து வரீங்க அப்படின்னா வந்து இங்கே நிறைய பேர் ஒப்பீனியன்ஸ் கேட்கலாம். நீங்கள் கேட்கறது தப்பு கிடையாது. நிறைய பேர் ஒப்பீனியன்ஸ் யூடியூபாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும்,
அவங்களோட ஒப்பீனியன்ஸ் கேட்கறது தப்பு கிடையாது. பட் அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஆனால் ஓப்பன் டு சே நான் வந்து இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் சூப்பராக இருக்குது, நல்ல ஜாப்லாம் உடனே உடனே கிடச்சிருது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் மார்க்கெட் பேஸ் கம்மியாக இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ட்ரை பண்ணீங்க, கன்சிஸ்டண்டாக ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ஒர்க் கிடைக்கும். ஏதோ ஒரு ஒர்க் கிடைக்கும். நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற ஒர்க் கிடைக்கலனாலுமே ஏதோ ஒரு ஒர்க் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அதுக்கு மெயின் திங் என்னன்னா, நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். நைட் ஷிஃப்ட்டாக இருந்தாலும் டே ஷிஃப்ட்டாக இருந்தாலும் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். எந்த ஒர்க்னாலும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா நான் வந்து பார்ட் டைமுக்கு மட்டும் தான் சொல்கிறேன். ஏன்னா நான் பார்ட் டைம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் பார்ட் டைமில் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து என்னோட ஹெல்த் கேர் செக்டார்லேயே கிடச்சிருச்சு. ஃபார்ச்சுனேட்லி நானுமே வந்து ஹெல்த் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணேன். ஸோ இது ரெண்டுமே ரிலேட்டடாக இருக்கிறனால அதே ஃபீல்டில் அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டு இருக்கிறேன். அண்ட் இன்னொரு குட் நியூஸ் வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து, ஃபைனலி ஐ காட் அ ஜாப் இன் NHS. எஸ், நான் வந்து இங்கே ஏப்ரல் 2024 நான் யூகே வந்தேன். இந்தியாவிலேருந்து மறுபடியும் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் பிரேக் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அண்ட் இங்கேயுமே அந்த ஏஜென்சி ஷிஃப்ட் தான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா ரெகுலராக வந்து நான் ஜாப்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். லைக் பெர்மனன்ட் ஜாபாக இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் கேரும் இல்லை வந்து ப்ராப்பர் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி வந்து ஜாப் ட்ரை பண்ணிருந்தேன். அண்ட் NHSல ட்ரை பண்ணிருந்தேன். அண்ட் அந்த ஜாப்மே வந்து எனக்கு கிடச்சிருச்சு. அண்ட் NHSலையுமே வந்து ப்ரொஃபைலை வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சது என்ன அப்படின்னா வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்திருக்குது. அண்ட் ஆல்சோ நான் சீனியராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மட்டும்தான். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வச்சிருந்தேன். அண்ட் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வந்து, நீங்கள் வரீங்க அப்படின்னா வாட் எவர் ஜாப், நீங்கள் வந்து ஐடியலாக இருக்காதீங்க. இங்கே வந்து ஐடியலாக இருந்தீங்க, ஒரு 6 months கேப் விட்டீங்க அப்படின்னா அந்த கேப்க்கு வந்து நம்ம எவிடன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இங்கே வந்து நீங்கள் நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா ஒரு 6 months இல்லை 3 months வந்து நம்ம என்ன பண்ணுறோன்றத நம்ம அவங்கள்ட்ட ஒரு எவிடன்ஸ் மாதிரி ப்ரூவ் பண்ணணும். இல்லை வந்து நம்ம கேப்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு எவிடன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் எந்த எம்ப்ளாய்மெண்ட் போனாலுமே அங்கே இருக்கிற ரெஃபரன்சஸ் வந்து மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நம்ம 6 months இல்லை 2 months ஒர்க் பண்ணாலுமே அங்கே இருக்கிற யாரோட ரெஃபரன்ஸை வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஒன்ஸ் ஸ்டடீஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் டைம் போகிறீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ரெஃபரன்ஸ் வந்து நெக்ஸ்ட் 3 years, லாஸ்ட் 3 years கேட்கும் போது நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி மந்த் நீங்கள் ஒரு மந்த் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணாலுமே வந்து அவங்க எனக்கு வந்து அப்படி தான் பின் பாயிண்ட் பண்ணி கேட்டாங்க. லைக் வந்து அந்த மந்த் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த மந்த் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டாங்க. ஸோ அதுக்குமே வந்து நான் ரெஃபரன்ஸ் கொடுக்க தான் செஞ்சேன். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ரெஃபரன்ஸஸை பக்காவாக வச்சுக்கோங்க. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். அந்த இன்டர்வியூ அவங்க கேட்குற கொஸ்டின் வந்து புரியல அப்படின்னா கூட நீங்கள் ஒரு 1 minute டைம் எடுத்து ரிப்பீட் பண்ண சொன்னாலும் அவங்க பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு எனக்கு வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் a minute to think அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட அவங்க வந்து அந்த டைமுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ பதட்டப்படாமல் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். அண்ட் ரெஃபரன்ஸஸை நல்லா ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற ஜாப் கிடைக்கிற வரைக்கும் இங்கே வந்து ஜாப் இல்லாமல் இருக்காதீங்க. அது ரொம்பவே கஷ்டம். இதோ ஒரு ஜாப் பாருங்கள். ஸோ இப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இதுதான் என்னுடைய 2 years எக்ஸ்பீரியன்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் சைடில். இப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணி இப்படி தான் வந்தேன். அண்ட் சில பேருக்கு வந்து தோணலாம், உனக்கு லைஃப் நல்லா போயிடுச்சு, உனக்கு ப்ராப்பராக போயிடுச்சு அப்படின்னு கூட தோணலாம். நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது என்னன்னா, இங்கே நான் இது வரைக்கும் யார்ட்டையும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. எல்லார்ட்டையும் வந்து வாங்க வராதிங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். அவங்களோட சாய்ஸ். பட் நான் இங்கே வராதிங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கன்னு மட்டும் தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஜாப் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஜாப் கிடைக்க தான் போகுது. நீங்கள் கன்சிஸ்டண்டாக ட்ரை பண்ணணும். இன்னொன்று என்ன, ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இங்கே இல்லை. அண்ட் சிவியை வந்து ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அண்ட் சிவி மேக் பண்ணும்போது நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, யூனிவர்சிட்டியில் கரியர்ஸ் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டின்னு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அங்கே போய் நீங்கள் ஒரு செஷன் புக் பண்ணுங்கள். அவங்க வந்து ஒரு புக்லெட் கொடுப்பாங்க. ஸ்கில் பேஸ் சிவி அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் சிவி அப்படின்னு 2 டைப் ஆஃப் சிவி கொடுப்பாங்க. ஸோ அந்த சிவி மாடல் எடுத்துக்கோங்க, ஃபார்மேட் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சிவியை வந்து மாற்றுங்க. அண்ட் இன்னொன்றுனா, சிவியை ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அதாவது நீங்கள் ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணீங்க. இப்போ NHSல நான் சீனியர் ரோலுக்கு அப்ளை பண்ணுறேன்னா அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை ஃபஸ்ட்டு படிங்க. ஸோ அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். டிசரபிள் க்ரைட்டீரியா, எசென்ஷியல் க்ரைட்டீரியா என்ன இருக்குதுன்றத பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சிவியை மாற்றுங்க. ஸோ இப்போ வந்து டிசேபிள் க்ரைட்டீரியா வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் NVQ level 2 சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நான் வந்து NVQ level 1 பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து நான் வந்து அதை மென்ஷன் பண்ணிவிட்டு NVQ level 2 சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நான் வில்லிங்காக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி கூட நான் சொல்லுவேன். ஸோ அதனால வந்து நம்ம சிவியை வந்து ப்ராப்பராக வந்து டெய்லர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. அண்ட் சிவி டெய்லர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து தயவுசெய்து ஐடியில் உட்காந்துறாதீங்க. ஐடியில் உட்காந்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து ஓவர் திங்கிங், டிப்ரெஷன் எல்லாமே கண்டிப்பாக போகும். ஸோ என்னோட 2 years ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க் ஃபார் ஆல் த ஹார்ட்ஸ் ஹூ சப்போர்ட்டட் ஃபார் மீ. தேங்க் ஃபார் த 2K சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. என்னால் தெரிஞ்சால் சொல்கிறேன், இல்லை தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் வந்து ஒரு சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லைக் சேம் நேம் தான், ஈஸ் அவுட் வித் எழில்னு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஐ தாட் இட் மைட் ஒர்க். ஸோ அதில் வந்து நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணோம், இல்லை வந்து நான் ஏதோ வீடியோஸ் எதுவும் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அதில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ வந்து ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படின்னா கூட நான் அந்த குரூப்பில் அந்த சேனலை ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். லைக் வந்து ஏதோ வேக்கன்சி, இல்லை வந்து வேறு ஏதோ ஷாப்ஸில் வேக்கன்சி, இல்லை ஹெல்த் கேரில் வந்து NHSல எதுவும் ஓப்பனிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயுமே வந்து நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கிறேன்.
ஸோ அது வந்து ஒரு சின்ன கம்யூனிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான் இருக்கிறேன். அந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கைண்ட்லி ஜாயின். அண்ட் அதில் வந்து அப்டேட் கொஞ்சம் ரெகுலராக அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். லைக் இது ஓப்பனிங்ஸ் இது வந்துச்சு அப்படின்னா கூட நான் அதில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ கியாந்தன், ஸோ இட்ஸ் எஜுகேஷன் லோன் பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்கள் எஜுகேஷன் லோனுக்கும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களோட எலிஜிபிலிட்டி செக் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். அண்ட் ப்ரொசீட் பண்ணுறது நீங்கள் திங்க் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபேவராக இருந்துச்சு அப்படின்னா ப்ரொசீட் பண்ணுங்கள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபேவராக இருந்துச்சு, உங்களுக்கு வந்து ஓகே இந்த பக்காவாக செட் ஆச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ அந்த 2 லிங்க்குமே வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். See you in the next video.